பிலடெல்பியா ஊழியங்கள் வழங்கும் திறந்த வாசல் நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பிலடெல்பியா ஊழியர்களின் சார்பாக உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நேரத்திலும் கர்த்தருடைய செய்தியை கேட்டு கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமாக கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். இன்றைக்கும் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவங்களும் கண்ணிகளும் முள்ளுகளும் வருகிறது என்று வேதத்திலிருந்து வாசிக்கப் போகிறோம். ஏன் முள்ளுகளும் கண்ணிகளும் உபத்திரவங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது, காரணம் இல்லாமல் ஏன் தேவையில்லாத பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டு இருக்கிறது என்று நாம் வேதத்தில் இருந்து கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமாக நாம் தேவனிடத்திலிருந்து பதிலை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். என்னாகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 55, 56 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விழாக்களிலே கூர்களுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரப்படுத்துவார்கள். அன்றியும் நான் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை உங்களுக்கு செய்வேன் என்று சொல் என்றார். ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அவருடைய சந்ததியை வேறு பிரித்து எடுத்துக்கொண்டு வரும் பொழுது எகிப்து தேசத்தில் 430 வருடங்கள் அவர்கள் அடிமைகளாக இருந்து கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு அவர் கொண்டு போய் கொண்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு வழியை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக வைப்பதில் அவர் மிகவும் பிரியமுள்ளவராக இருக்கிறார். முதலாவது உண்டாக்கின ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உண்டாக்கி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலுகி பெருகும்படியாக செய்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நமக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழும்பினார். 40 நாட்கள் சீஷர்களுக்கு தரிசனமானார். அவர் பரலோகத்திற்கு ஏறி போகும் பொழுது அவர் தம்முடைய 2 கரங்களையும் உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்படியாக நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் வழியை சொல்லி இருக்கிறார். அந்த வழியில நாம் போகும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் எது நன்மை எது தீமை என்று நமக்கு சொல்லி இருக்கிறார். நாம் அதை கேட்டு தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் செய்வோம் என்றால் அவர் நமக்கு நியமித்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அநேகர் நினைத்து கொண்டு இருக்கிறார் என்றால் ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து விடுவார், நாம் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அவரே நம்மை ஆசீர்வதிப்பார், அவரே நமக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். இல்லை, நாம் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கும் பொழுதுதான் அவருடைய கற்பனைகளில் உள்ள ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் போய் குடியிருக்கிற இந்த தேசத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத ஜனங்களை நீங்கள் உங்களை விட்டு ஒதுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுக்கு விரோதமான கிரியைகளை செய்கிறவர்களை நீங்கள் அவர்களோடு நீங்கள் இணைந்து இருக்கக்கூடாது. அவர்களோடு நீங்கள் இணைந்து இருப்பீர்கள் என்றால் அவர்கள் உங்களுக்கு முள்ளுகளும் உங்கள் விழாக்களிலே கூர்களுமா இருந்து உங்கள் தேசத்திலே அவர்கள் உங்களை உபத்திரப்படுத்துவார்கள். நான் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை உங்களுக்கு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு காரணம் இருக்கும், எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதனுக்கு அவனுக்கு நன்மை வருவதும் யாரோ ஒரு மனிதன் மூலமாக தான் வரும், அவனுக்கு தீமை வருவதும் யாரோ ஒரு மனிதன் மூலமாக தான் தீமை வரும். எனவே நம்முடைய ஐக்கியங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் முதலாவது பார்க்க வேண்டும். நாம் எப்படிப்பட்டவர்களோடு இணைந்து நாம் நடக்கிறோம், நாம் ஆலோசனை கேட்பது எப்படிப்பட்ட விதத்தில் நாம் ஆலோசனையை கேட்கிறோம், யாருடைய வழியில் நாம் நடக்கிறோம் என்பதை மிக முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற பாதையில அவரோடு கூட நாம் நடக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், பிரயோஜனமானவர்களை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லியிருக்கிறார். பிரயோஜனமானவைகள் எது என்பது ஆண்டவருக்கு மாத்திரமே தெரியும். நாம் எந்த பாதையில நடக்க வேண்டும் என்பது ஆண்டவருக்கு மாத்திரமே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தருடைய பாதையில நாம் நடப்போம் என்றால், கர்த்தரோடு நாம் ஐக்கியப்பட்டு இருப்போம் என்றால், கர்த்தருடைய பிள்ளை
பிள்ளைகளோடு, தேவனுக்கு பிரியமானவர்களோடு நாம் ஐக்கியப்பட்டு இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வருகிறதா இருக்கிறது. தேவனுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்களோடு, தேவனுக்கு பிரியமில்லாதவர்களோடு நாம் ஐக்கியம் வைத்து இருப்போம் என்றால் அவர்கள் நமக்கு கண்ணிகளும் முள்ளுகளுமாக மாறுகிறார்கள். இன்றைக்கு எத்தனையோ பேர் பிரச்சனைகளை சொல்லும் பொழுது, அவருடைய பிரச்சனைகளை காரணம் பார்க்கும் பொழுது, இவர்களால் எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது, இந்த குடும்பத்தின் நிமித்தமாக எனக்கு பிரச்சனை, இந்த திருமணத்தின் நிமித்தமாக எனக்கு பிரச்சனை என்று அவர்கள் சொல்லுவது யாரோ ஒரு மனிதர்களுடைய உறவை நியமித்து தான் சொல்லுகிறவர்களா இருப்பார்கள். எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் அந்த பிரச்சனைகளுக்கு காரணம் நம்மோடு கூட அவர்களோடு கூட இருக்கிற உறவுகள், மனிதர்கள் தான். இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால், ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் எப்படி பழக வேண்டும், எப்படி போக வேண்டும் என்று வேதத்தை நாம் வாசிக்கிறோம். அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படாது இருப்பீர்களாக, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது, இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது என்று வேதத்தை நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமான பாதையில் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமானவர்களை நாம் சேர்த்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருகிறது. அநேக தாய்மார்கள் சொல்லும் பொழுது சொல்வார்கள், என் மகன் நல்லா இருந்தாயா, ஆனால் இதை போல தவறான நண்பர்களோடு இணைந்தபடினால அவன் தவறான பழக்கத்திற்கு போய்விட்டான், இன்றைக்கு போதை பழக்கத்திற்கு அவன் போனதற்கு அவருடைய நண்பர்கள் சரியில்லை என்று சொல்வார்கள். இப்படி யாரை கேட்டாலும் அந்த கெட்டு போனதற்கு காரணம் யாரோ ஒரு சிலரால் என்று அவர்கள் சொல்லுவதை நாம் கேட்க முடியும். உண்மைதான். ஏனென்றால் நாம் சரியான ஆட்களோடு பழகும் பொழுது நாம் சரியாக போக முடியும். தவறான ஆட்களோடு பழகும் பொழுது அந்த தவறான ஐக்கியங்கள் உள்ளே நுழைகிறதா இருக்கிறது. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் எப்படிப்பட்ட ஐக்கியத்தோடு போக வேண்டும், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் யாரோடு கூட இணைந்து இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள். எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு முள்ளுகளும் கண்ணிகளும் உபத்திரவங்களும் ஏன் வாழ்க்கையில் வீணாக வந்து கொண்டிருக்கிறது என்றால், தவறான ஆட்களுடைய ஐக்கியத்தினாலும் அவர்களோடு கூட வைத்திருக்கிற பழக்கத்தினாலும் அவர்களோடு இணைந்து போகிறபடியினால அவர்கள் முள்ளுகளும் கண்ணிகளுமாக மாறுகிறார்கள், அவர்கள் உபத்திரப்படுத்துகிறவர்களாய் மாறுகிறார்கள். அப்போ நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களோடு நாம் ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளோடு நாம் ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாரோடு நாம் பழகலாம், தவறில்லை. ஆனால் யாரோடு நாம் நன்றாக ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், நற்கிரியைகளை செய்கிறவர்கள், நல்ல தேவனுக்கு பயந்து காரியங்களை செய்கிறவர்களோடு நாம் ஐக்கியம் வைத்துக் கொள்ளும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். வேதவசனம் சொல்லப்படுகிறது, அவருடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஒரு மனிதன் அவன் வரும் பொழுது அவன் செய்த கிரியைகளும் அவனோடு கூட வருகிறதா இருக்கிறது. அதனால்தான் அநேகர் சொல்லுவார்கள், இவருடைய வீடு சமாதானமாக இருந்தது, இவர்கள் வந்ததுக்கு அப்புறமாக வீட்டில் பெரிய பிரச்சனை, இவர்கள் நிமித்தமாக குடும்பத்தில் பெரிய பிளவுகள் வந்தது என்று சொல்லுவார்கள். இப்படி ஏராளமான சாட்சிகளை, ஏராளமான பிரச்சனைகளை கேட்கும் பொழுது அதற்கு யாரோ மனிதர்கள் காரணமாக இருக்கிறார்கள். ஏதோ மனிதனுடைய உறவு, மனிதனுடைய கிரியைகள் தான் அதற்கு காரணமாக இருக்கிறது. எனவே நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார், வேத வசனத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார், நம் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருப்பதற்கு எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நன்மையும் தீமையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு முன்பாக ஆண்டவர் எல்லாவற்றையும் சரிப்படுத்தி காட்டுகிறார். எது நன்மை, எது தீமை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எது ஜீவன், எது மரணம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய தேவனை அறிவது நித்திய ஜீவன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, எது நன்மையான காரியங்கள், எது தீமையான காரியங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்து இருக்கிறார். நாம் அதை பின்பற்றும் பொழுது அதில் உள்ள ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அநேகர் தன்னுடைய விருப்பத்திற்கு அவர்கள் வாழ்ந்து அது நிமித்தமாய் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறார், ஆண்டவர் என்னை செவி கொடுக்க மாட்டேங்கிறார் என்று சொன்னால், ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்யும் பொழுது ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டார். சவுல் ஆண்டவரால ராஜாவாக அவன் நியமிக்கப்பட்டான். கர்த்தர் சவுலை ராஜாவாக நியமித்தார். ஆனால் சவுல் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனான். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை அவன் கொல்ல வேண்டும் என்று அவன் தீர்மானித்து ஓடினபடினால அவன் தன்னுடைய வாழ்க்கையை இழந்தான், மரணத்தை சந்தித்தான். அவனோடு கூட அவன் பிள்ளைகளும் மறிக்க வேண்டியதாக இருந்தது. நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தருடைய வசனத்தை நமக்கு முன்பாக வைத்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார், தேவன் யாரோடு கூட இணைந்து போக சொல்லுகிறார் என்று பார்த்து நாம் போக வேண்டும். திருமணத்தை ஏற்படுத்தும் பொழுது நன்றாய் வசதியாக அந்த வீட்டில் போய் பொண்ணு எடுக்கும் பொழுது கடைசியில் அந்த பொண்ணு குடும்பத்தில் பிரச்சனை வரும் பொழுது காரணம் என்னவென்றால் அப்புறமா அவங்க சொல்லுவாங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணத்தை பண்ணிட்டோம், இன்னைக்கு எங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, இதை போல் நண்பர்களோடு சேர்ந்ததுனால நான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை மாட்டிட்டேன், அதனால எனக்கு இதை போல தண்டனைகள் கிடைத்தது. இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஏதோ காரணங்கள் இருக்கிறது மனிதர்கள் மூலமாக.
நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வசனத்துக்கு பயந்து ஆண்டவர் சொல்லி இருக்கிற பிரகாரம் நாம் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நாம் தீர்மானிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள், நாம் எப்பொழுதும் சமாதானமாய் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். வேதவசனம் சொல்லப்படுகிறது, ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தங்களை தாங்களே உருவ குத்தி கொள்ளுகிறார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நான் சீக்கிரமாய் பணக்காரன் ஆக வேண்டும், எப்படியாவது பெரிய கோடீஸ்வரன் ஆக வேண்டும் என்று பணம் பணம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறவர்களை குறித்து வேதவசனம் சொல்லப்படுகிறது. அவர்கள் தங்களை தாங்களே உருவ குத்தி கொள்ளுகிறார்கள் என்று. ஏனென்றால் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம், உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் இருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே நமக்கு தேவன் நியமித்திருக்கிற அந்த அளவை நாம் பின்பற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் எப்பொழுது கிரியை செய்கிறவராக இருக்கிறார். நாம் தேவையில்லாத ஆடம்பரமான காரியங்கள், அதற்குரிய ஆட்களோடு நாம் பழகும் பொழுது, நாம் யாரோடு கூட பழகிறோமோ அவர்களுடைய கிரியைகள் நம்மை கண்டிப்பாக பாதிக்கும். அவர்களைப் போல நாம் செயல்பட ஆரம்பிப்போம். எனவே நாம் யாரு கூட பழகுகிறோம், யாரோடு கூட நாம் ஐக்கியம் வைத்திருக்கிறோம் என்பதை நாம் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும். எல்லாரோடு நாம் பழகலாம், தவறில்லை. நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற, வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல எல்லாரோடு பேசுவது பழகுவது தவறு கிடையாது. ஆனால் யாரோடு நாம் இணைந்து போகிறோம், யாரோடு நாம் ஐக்கியத்தை வைத்துக் கொள்கிறோம் என்பது மிக மிக முக்கியம். ஏனென்றால் இந்த ஐக்கியத்தினால தான் நாம் எல்லாவற்றையும் செய்ய முடியும். எனவே அந்த ஐக்கியத்தை நாம் முதலாவது பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருக்கு விரோதமான, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஜனங்களோடு நீங்கள் ஐக்கியம் வைத்திருக்கும் பொழுது, அவர்களோடு கூட நீங்கள் இருக்கும் பொழுது அவர்கள் உங்களுடைய கண்களுக்கு முள்ளுகளாய் மாறுகிறவர்களாக இருக்கிறார்கள், உங்கள் விழாக்களுக்கு கூறுகளாய் மாறுகிறவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களாய் மாறுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஆண்டவர் செய்ய நினைத்த தீங்கை உங்களுக்கு நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி போக வேண்டும் என்று நீர் சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, தவறான பழக்கங்கள், தவறான ஐக்கியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. தவறான கிரியைகளை செய்கிறவர்களோடு நாம் ஐக்கியம் வைத்துக் கொண்டு இருக்கும் பொழுது தேவனுக்கு விரோதமாக நாம் மாறுகிறவர்களாக இருக்கிறோம். வேதத்தில் வாசிக்கிறோம், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உலகத்தோடு அதிகமான சிநேகம் வைத்துக்கொண்டு உலகத்தினுடைய கிரியைகளை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் தேவனுக்கு விரோதமான பகையாளிகளாக மாறுகிறார்கள். கர்த்தர் அவருடைய ஜெபங்களை கேட்பது கிடையாது, கர்த்தர் அவர்களுக்கு பதில் கொடுப்பது கிடையாது. எனவே நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற நாம் எந்த நேரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. எனவே தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறவர்களாய், தேவனுக்கு பிரியமானவர்களோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளுகிறவர்களாய், தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் நாம் வாழும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அப்படி ஆசீர்வாதங்களினால நம்ம நிரப்புகிறவராக இருக்கிறார். இந்த கண்ணிகளும் இந்த முள்ளுகளும் இந்த உபத்திரவங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடி தேவன் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் அவர் நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். கண்ணி எங்க இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது, ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். எனவே விழாக்களில் கூறுகளாய் மாறுகிறவர்கள் மனிதர்களுடைய கிரியைகளினால, உறவுகளினால, எந்த உறவுகள் எந்த மனிதர்களுடைய ஐக்கியத்தினால அவர்கள் போனார்களோ அவர்களே அவர்களுக்கு பிரச்சனைகளாக முள்ளுகளாக மாற ஆரம்பிக்கிறார்கள். ஏனென்றால் தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள், தெய்வ பயம் இல்லாதவர்களோடு வாழும் பொழுது அவர்கள் நமக்கு பிரச்சனைகளாக மாறுகிறார்கள். எனவே நம்முடைய ஐக்கியம் தேவனாகிய கர்த்தரோடு அதிகமாக இருக்க வேண்டும், தெய்வ பிள்ளைகளோடு அதிகமாக இருக்க வேண்டும், நம்முடைய கிரியைகளில் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனிதர்கள் உடைய நற்கிரியைகளை கண்டு பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று உங்களுடைய வெளிச்சம் அவர்களை முன்பாக பிரகாசிக்க கடவுது. உங்கள் நற்கிரியைகளை கண்டு பிதாவாகிய தேவனை அவர்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எனவே நம்முடைய கிரியைகளில், நம்முடைய ஐக்கியத்தில், நம்முடைய செயல்களில் நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய், ஆண்டவரை கேட்டு நாம் நடக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தருடைய சமாதானம், இரக்கம், ஆசீர்வாதங்கள் நம்மை அளவில்லாமல் நிரப்புகிறதா இருக்கிறது. எனவே இந்த நாளிலிருந்து நம்முடைய கிரியைகளை நாம் பார்க்க வேண்டும், நம்முடைய ஐக்கியங்களை நாம் பார்க்க வேண்டும். நம்மை நாமே சரிப்படுத்திக் கொள்வோம் என்றால், நம்மை நாமே சோதித்து அறிவோம் என்றால் நாம் ஒரு நாளும் நியாயம் தீர்க்கப்படும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்மை நாமே நிதானித்து நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நம்மை நிதானித்து நியாயம் தீர்க்கிறவர்களாய் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நிதானித்து பார்த்து நம்மை
நம்ம நியாய தீர்ப்புக்கு அப்புறமாக நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். எனவே நம்முடைய ஐக்கியத்தை தேவனுக்கு பிரியமான ஐக்கியமாக நாம் மாற்றுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, பரலோக பிதாவே, நாங்களும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, எப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாக ஆண்டவரே முள்ளுகளும் கூறுகளும் உபத்திரவங்களும் வருகிறது என்பதை கர்த்தர் வேதத்திலிருந்து எங்களோடு கூட நீர் பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்களோடு நாங்கள் ஐக்கியம் வைத்துக் கொள்ளாமல் ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் நாங்கள் நடந்து கொள்ள கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராகும். நாம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் வி சைமன், மாஸ்டர் ஆஃப் டிவைனிட்டி, பிலடெல்பியா மினிஸ்ட்ரி, நம்பர் 324, கொன்னூர் ஹை ரோட், செல்போன் 9884569467 மற்றும் 9790826578.